அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றோங்க. நம்ப 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்னலாம் நுழைவுத் தேர்வுகள் வருதுன்னு சொல்லி நம்ம வந்து கன்டினியூஸா குடுத்துட்டு வர்றோம். இதுவரைக்கும் அனௌன்ஸ் பண்ண எல்லா நுழைவுத் தேர்வுகள பத்தி நம்ம வந்து வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றோங்க. ஸோ அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த நுழைவுத் தேர்வு பத்தி பேசப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VTU அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி தான் பேசப் போறேங்க. இந்த VTU இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா என்ன கல்லூரியில, அதாவது எந்த கல்லூரி இல்லைன்னா எந்த பல்கலைக்கழகத்துல சேர முடியும், என்ன படிப்பு படிக்க முடியும் அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் சொல்லக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எந்த யூனிவர்சிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேல்டெக் யூனிவர்சிட்டி. வேல்டெக் டாக்டர் ரங்கராஜன், டாக்டர் சகுந்தலா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்சிட்டி இதை வந்து வேல்டெக் யூனிவர்சிட்டின்னு சொல்றாங்க. இந்த வேல்டெக் யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறதுக்காக அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா VTU அப்படிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேல்டெக் யூனிவர்சிட்டி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா ஒரு இன்ஜினியரிங் காலேஜா ஆரம்பிச்சு இன்னைக்கு டீம்டு டு பி யூனிவர்சிட்டியா வந்து கன்வெர்ட் ஆயிருக்காங்க. 1997ல ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 யூஜி கோர்சஸும் 17 பிஜி கோர்சஸும் வந்து இந்த கல்லூரியில் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. 14,000த்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நேக்ல ஒரு A++ கிரேட் வாங்கின ஒரு கல்லூரியா வந்து பார்க்கப்படுது. NIRF ரேங்கிங்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா தொடர்ச்சியா முன்னேறிக்கிட்டே வர்றாங்க. கீழ இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலேயே வந்துட்டு இருக்காங்க. ஒரு 96வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ்ல வந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய கல்லூரியா வந்து வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்ப இந்த கல்லூரியில நீங்க போய் சேரணும். அதாவது அவங்க நிறைய டிகிரிஸ் ஆஃபர் பண்றாங்க. இந்த கல்லூரியில நீங்க போய் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வேல்டெக் யூனிவர்சிட்டி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில ஆவடிங்கிற பிளேஸ்ல இருக்குதுங்க. ஸோ இந்த கல்லூரியில சேர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன கோர்சஸ்க்குலாம் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பிடெக் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் சொல்றாங்க. பிடெக் கோர்சஸ் இன்ஜினியரிங்ல யூஜி கோர்சஸ் படிக்கலாம். லா ரிலேட்டடா படிக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடா படிக்கலாம். இல்ல நான் வந்து யூஜி முடிச்சிட்டேன், இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன். நான் எம்டெக் பிஜி கோர்ஸ் படிக்கிறேன்னா பிஜி படிக்கலாம். எம்பிஏ படிக்கிறனாலும் படிக்கலாம். எம்எஸ்சி படிக்கலாம். அதாவது எம்எஸ்சி வந்து படிக்கலாம். இல்ல நான் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன். நான் லேட்டரல் என்ட்ரில சேர விரும்புறேனாலும் நீங்க வந்து படிக்கலாம். இல்ல உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 12th முடிச்ச மாணவர்கள் அடுத்து யூஜி படிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து என்ன மாதிரியான அப்ளிகேஷன் குடுத்துருக்காங்க, இந்த எக்ஸாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துரலாங்க. ஸோ இதில வந்து இவங்க பேசிக்கான டீட்டெயில்ஸ் குடுத்துட்டாங்க. அதாவது அப்ளை நவ்ங்கிறத கிளிக் பண்ணோம்னா, நமக்கு இந்த மாரி பேசிக்கா ஒரு டீட்டெயில் வந்துருது. அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிட்டு நீங்க இதுக்கான அப்ளிகேஷன்ஸ ஓப்பன் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் ப்ரவுச்சர் குடுத்துட்டாங்க. என்னென்னலாம் வந்து அவங்க அக்ரிடேஷன் வாங்கியிருக்கிறாங்க, என்ன ரேங்கிங்ல இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில வந்து இவங்க இந்த கல்லூரியில வந்து சேர்றதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒண்ணு நடத்துறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமயே நீங்க போகலாம். பட் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாம போறப்ப நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப் பேஸ்டு ஃபீஸ்ங்கிறது கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் குடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்ங்கிறதே நடத்துறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேஸ் 1, ஃபேஸ் 2ன்னு 2 டைம் வந்து இந்த எக்ஸாம்ங்கிறது நடத்துறாங்க. இந்த ஃபேஸ் 1க்கான அப்ளிகேஷன் அதாவது 2 ஃபேஸ்க்குமே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. ஃபேஸ் 1ல 2 ஸ்லாட் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஜனவரி 3லேருந்து 6 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்ப செகண்ட் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2 21லேருந்து 24 வரைக்கும் நீங்க புக் பண்ணிக்கலாம். இல்ல சார் நான் ஃபேஸ் 1லாம் எழுதல. நான் ஃபேஸ் 2 போய்க்கிறேன் அப்படின்னா, ஃபேஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட் குடுக்குறாங்க. ஏப்ரல் 3லேருந்து ஏப்ரல் 6 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லாட்டும், ஏப்ரல் 18லேருந்து ஏப்ரல் 21 வரைக்கும் ஒரு ஸ்லாட்டும் குடுக்குறாங்க. இந்த எக்ஸாம்ஸோட ரிசல்ட் எப்ப வரும்னு முதற்கொண்டு குடுத்துட்டாங்க. இப்ப ஃபேஸ் 1ல ஸ்லாட் 1க்கு ஆல்ரெடி ரிசல்ட் வந்தாச்சு. 25 ஜனவரி வந்தாச்சுங்க. ஸ்லாட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மார்ச் 8 சொல்லியிருக்கிறாங்க. அதே மாரி ஃபேஸ் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 14த்தும் ஸ்லாட் 1ல ஸ்லாட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மே 3ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில வந்து இதுதான் வந்து உங்களோட டோட்டல் அப்ளிகேஷன் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்கள ஸ்டெப் 1 ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க. அதிலிருந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து உங்க மொபைல் நம்பருக்கு வரும். அ உங்க மொபைல் நம்பர பார்க்க சொல்றாங்க. ஸ்டெப் 3 அப்ளிகேஷன் ஃபார்ம வந்து ஆன்லைன்ல ஃபில் பண்ண சொல்றாங்க. உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், அகாடமிக் டீட்டெயில்ஸ்லாம் குடுக்க சொல்றாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண சொல்றாங்க. பிளஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த வேல்டெக் யூனிவர்சிட்டியில
யூஜியில் என்னென்னலாம் கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ்ங்கிறப்ப அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங், ஸ்கூல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன், ஸ்கூல் ஆஃப் மெக்கானிக்கல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இல்லை இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. அதுல என்னெல்லாம் ஸ்பெஷலைசேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ அண்ட் எம்எல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ், அனிமேஷன் அண்ட் கேம் டிசைன், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி, பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம், கிளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி அண்ட் அன்மேன்டு வெஹிக்கிள்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங் இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இன்னும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல வேற என்ன கோர்சஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டா நீங்க பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஏஐஎம்எல், பிடெக் சிஎஸ்சியில் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல டேட்டா சயின்ஸ், பிடெக் ஐடி அதுல ஸ்பெஷலைசேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங் வைங்க. இதே ஸ்கூல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் போறப்ப நம்மளுக்கு என்னென்ன கோர்சஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஹெல்த் கேர், பிடெக் பயோ டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஸ்பெஷலைசேஷனா ஃபுட் அண்ட் ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சரும், ரீஜெனரேட்டிவ் மெடிசின் அண்ட் ஹெல்த் டயக்னோஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி பிடெக் இசியில என்னெல்லாம் ஸ்பெஷலைசேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், ஏஐ அண்ட் எம்எல், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி மற்றும் இன்டகிரேட்டட் சர்க்யூட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிடெக் ட்ரிபிள்இல வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸும் தென் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸும் கொடுத்துருக்காங்க. இதே மெக்கானிக்கல் ஸ்கூல் ஆஃப் மெக்கானிக்கல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், எனர்ஜி மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங்னு கொடுத்துருக்காங்க. தென் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், ஏஐ அண்ட் எம்எல், ப்ராடக்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், அன்மேன்ட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது போக வந்து நீங்க மைனர் டிகிரிஸா இதெல்லாம் மேஜர் டிகிரிஸ் நீங்க அங்க படிச்சுக்கிட்டு நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்சாலும் சரி, நீங்க வந்து மைனர் டிகிரியா நீங்க வேற ஒரு பேப்பர்ஸ்ல சூஸ் பண்ணலாம் சொல்லி இத்தனை விஷயங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ரெக்கார்ட்ஸ், பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், அவங்க யாரு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்திருக்காங்க, இது எல்லாத்தையுமே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. நானுமே உங்களுக்கு ஜஸ்ட் அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து தான் நம்ம வந்து பார்த்து சொல்லிக்கிட்டு வரோங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து இந்த இப்போ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்க லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் முதற்கொண்டு, டேட் முதற்கொண்டு எல்லாமே இந்த முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரௌச்சர்ல வந்துருங்க. நம்மளுக்கு இங்க மேல வந்து ப்ரௌச்சர்னு இருக்கும். ஸோ அந்த ப்ரௌச்சர்ல வந்துரும். அதில் வந்து நம்ம வந்து நீங்க வேணுங்கிற டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடெக்ங்கிற ஒரு கோர்ஸுக்கே இத்தனை விஷயங்கள் இருக்குங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் என்ட்ரி இன்ஜினியரிங் இருக்குதுங்க, எம்டெக் கோர்சஸ் இருக்குது, லா இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு இருக்கிறப்ப அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எந்தெந்த யூனிவர்சிட்டி எப்போ ஓப்பன் ஆகுது, எந்தெந்த யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் கொடுத்துட்டு வர்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸா பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள், பல்வேறு வகையான படிப்புகள், அதாவது நாட் ஒன்லி அண்ட் இன்ஜினியரிங், நம்ம எந்த படிப்பை பற்றியுமே சொல்றதுக்கு நம்ம வந்து ரெடியாக தான் இருக்கோம். அது சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசி அவங்களே பேச வைக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள்லையும் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.